வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, கேந்திர கோணாதிபதிகள் கூட்டு கிரக சேர்க்கை தரும் யோகத்தை பற்றி பார்க்கலாங்க. அதாவது என்னன்னா, கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும் கூட்டு கிரக சேர்க்கை யோகம் தரக்கூடிய அமைப்பை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு லக்கணத்துக்கு மிக மிக முக்கியமானவங்களே இவங்க தான், கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும். இப்போ இவங்க யாரு அப்படின்னு நான் சொல்ல, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் கேந்திர அதிபதிகள் யாரு, திருகோணாதிபதிகள் யாரு அப்படின்னு. தெரியாதவங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுனால இதை பத்தி சொல்லிட்டே நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ கேந்திர அதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு 4, 7, 10ஆம் அதிபதிகளே கேந்திர அதிபதிகள். திருகோணாதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டா 1, 5, 9ஆம் அதிபதிகளே திருகோணாதிபதிகள். சரிங்களா? இப்போ இந்த அதிபதிகளுடைய சேர்க்கை மிக மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்புங்க. இப்போ நம் முன்னோர்கள் மூல நூல்கள் இதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு லக்னத்துக்கு இவங்களுடைய சேர்க்கை மிக மிக நன்மையும் யோகத்தையும் இவங்களுடைய தசாபுத்தி காலங்களில் கொடுக்கும் அப்படின்னு. அதுவும் இதுல இன்னும் சிறப்பா என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு கேந்திர அதிபதிகளும் திருகோணாதிபதிகளும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும், அந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள இந்த சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் தங்களுக்குள்ள நட்பு கிரகங்களா இருக்கா, சமம் கிரகங்களா இருக்கா, அல்லது பகை கிரகங்களா இருக்கா அப்படின்லாம் பார்த்து தான் அது பலன் தரும். அதுக்குண்டான பலன் தான் இந்த தசாபுத்தி காலங்களில் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் லக்னத்தை வச்சே சொல்றேன், அப்பதான் டக்குன்னு புரியும். இப்போ மேச லக்னத்தை வச்சு நான் சொல்றேன். இப்போ மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு கேந்திர அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சந்திரன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவானை வச்சு சொல்றேன். 4ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவானும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் இவங்க கேந்திர அதிபதியும் திருகோணாதிபதியும் ரெண்டு அமைப்புல இந்த லக்னத்துக்கு வராங்க. ஆனா இவங்களுக்குள்ள யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்குள்ள நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் இருவருமே நட்பு கிரகங்கள் ஆகும். அப்படிங்கறதுனால இவங்களுடைய இணைவும் பார்வையும் சேர்க்கையும் பார்வையும் மிக மிக நன்மையும் யோகத்தையும் தரும். இருவருமே இணைந்து 5ஆம் இடத்துலயோ அல்லது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அவங்களுடைய தசாபுத்தி காலங்களை மிக மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமா தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரகங்கள் நீச்ச வீட்லயோ பகை வீட்லயோ இல்லாத இருக்கக்கூடிய அமைப்புல மிக மிக நன்மையும் யோகத்தையும் தரும். இவங்களுடைய இணைவு சேர்க்கை இருக்கு இல்லைங்களா, சூரிய பகவானும் சந்திர பகவானும் கேந்திர அதிபதியும் திருகோணாதிபதியும் இவங்களுடைய இணைவு நீச்ச வீட்லையும் அடுத்தது பகை வீட்லையும் இல்லாம நல்ல ஸ்தானங்கள்ல நல்ல பலம் பெற்று உட்கார்ந்துருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசாபுத்தி காலங்களை இந்த லக்னத்துக்கு மிக மிக ராஜ யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த உதாரணத்துக்கு நான் மேச லக்னத்தை மட்டும்தான் வச்சு சொன்னேன். ஆனா இந்த அமைப்பு 12 லக்னத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கு கேந்திர அதிபதி யாரு, திருகோணாதிபதி யாரு அப்படின்னு பார்த்து அந்த கிரகங்கள் அவங்களுக்குள்ள நட்பு கிரகமா அப்படின்னு பார்த்து அவங்களுடைய சேர்க்கை பார்வை சார பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரிங்க, இது அவங்களுடைய திசா காலங்கள மிக மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமா தருவாங்க. சரிங்களா? இப்போ பகை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இப்போ உதாரணத்துக்கு அந்த மேச லக்னத்தை வச்சே சொல்றேன். இப்ப பகை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, அந்த மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான திருகோணத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கேந்திர அமைப்பிலையும் வரும், திருகோண அமைப்பிலையும் வரும். இப்போ திருகோணத்துக்கு அமைப்பிலேயே நான் எடுத்துக்கிறேன். லக்ன அதிபதி செவ்வாய் பகவானான திருகோணாதிபதியும் அடுத்தது 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான். சனி பகவான் இந்த லக்னத்துக்கு 10, 11 கூடிய அதிபதி ஆவார். இப்போ 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இது மேச லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா சரலக்னம். இந்த சரலக்னத்துக்கு இந்த 10ஆம் இடம் 10க்கு அதிபதியான சனி பகவான் 11ஆம் அதிபதி ஆவாரு. அப்படிங்கிறதுனால 11ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பிலும் அவர் கொஞ்சம் பகை கிரகமா அமைப்பாலும் வராரு சனி பகவான். இப்போ இந்த சனி பகவான் யாரு அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக எடுத்துக்கிட்டு அந்த கேந்திரத்துக்கு மெயின் கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, முதல் கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ஆம் இடத்தை மெயினா எடுத்துக்கணுங்க. ஏன்னா இப்ப கேந்திரம் 4, 7, 10ஆம் இடம் வருது இல்லைங்களா? இப்ப தலைமை மெயினான கேந்திரம் அப்படின்னா வலுவான கேந்திரம் அப்படின்னா 10ஆம் இடம் தான்.
ஏன்னா ஒருவருக்கு ஜாதகருக்கு பாருங்க 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஜீவனஸ்தானத்துக்கே அதிபதியான சனி பகவான் மெயின் இல்லைங்களா. அந்த சனி பகவானுக்கு பகை கிரகமான செவ்வாய் பகவான் அந்த லக்னாதிபதியே வரக்கூடிய அமைப்பு. இவங்களுடைய சேர்க்கை வந்து கேந்திர அதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு வந்து இந்த கிரகங்கள் நன்மை தரக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரிங்க, இவங்க இருவருக்குள்ள என்ன மாதிரி உறவு நிலை பகை கிரக அமைப்பு வருது இல்லைங்களா. அப்படிங்கறதுனால இவங்களுடைய சேர்க்கையும் பார்வையும் வந்து கொஞ்சம் தோஷத்தை ஏற்படுத்தும், நன்மையும் கலந்து தீமையும் கலந்தே தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கேந்திர அதிபதியும் திரிகோணாதிபதி அமைப்புல நன்மை ஓரளவு கொடுத்தாலும் சரிங்க, இந்த பகை கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் ஏற்கனவே இந்த சர லக்னத்துக்கு பாதகாதிபதி அமைப்பிலும் வர்றதுனால இவங்களுடைய திசா புத்தி காலங்கள் தீமையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இது இந்த விதிக்கு விதி விலக்குலாம் உண்டு. இந்த மேச லக்னமாக எடுத்துக்கிட்டாலும் இந்த கேந்திர அதிபதியான சனி பகவானும் லக்னாதிபதியான செவ்வாய் பகவானும் இணைந்தோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து இந்த லக்ன சுபரான குரு பகவானுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தாலும் இவங்களுடைய திசா புக்தி காலங்கள்ல நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா இந்த லக்னாதிபதியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மேச லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, பகை வீடான சனி பகவானுடைய வீட்டுக்கு போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது இன்னும் சிறப்பான அமைப்பு இல்லைங்களா. லக்னாதிபதி செவ்வாயான லக்னாதிபதி மகர ராசியில 10ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் ஸ்தானத்துல திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல இங்க வந்து சனி பகவானோடு இணைந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று சனி பகவானுடைய ஆட்சி பெற்ற சனி பகவானோட இணைந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புலாம் மிக மிக ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு. வலுவாக லக்னாதிபதி உட்கார்ந்து லக்னத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால இன்னும் சிறப்பான பலனை தான் தருமே தவிர பாதிப்பு அதிகமா இருக்காதுங்க. ஒருவேளை உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவானோ அல்லது ஆட்சி பெற்ற அந்த சனி பகவானோ வக்ரமாக இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பட்சத்துல அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குமே தவிர மற்ற அமைப்புல இந்த அமைப்பு யோக பலன் தரக்கூடிய அமைப்பு. ஆனா மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த பகை கிரகங்களாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கன்னா இவங்களுடைய தசாபுக்தி காலங்கள பிரச்சனையை பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா. சரி, இந்த மாதிரி அமைப்பு தாங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். இப்போ நான் இந்த மேச லக்னத்தை வச்சு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி 12 லக்னத்துக்குமே வந்து நம்ம அந்த லக்னத்துக்கு கேந்திர அதிபதிகள் யாரு, திரிகோணாதிபதிகள் யாரு, அவங்களுக்குள்ள அவங்க வந்து நட்பு கிரகமாக இருக்காங்களா அப்படின்னா அவங்களுடைய திசா புத்தி காலங்களை பாதிக்கப்படாம இருந்து நட்பு கிரகமாக இருந்து ஒருவருக்கு இணைந்தோ ஏதாவது ஒரு விதத்துல சேர்க்கை ஏற்பட்டோ இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா புத்தி காலங்கள மிகுந்த ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க, பாதிக்கப்படாம இருக்கணுங்க. சரிங்களா. ஏன்னா நல்ல கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு யாரு, கேந்திர அதிபதியும் திரிகோணாதிபதியும் அவங்களுடைய சேர்க்கை அந்த லக்னத்துக்கு மறைந்தோ அல்லது அவங்க 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டோ நீச்ச வீடாகோ பகை வீடாக இருக்கும் பட்சத்துல இதையும் கொஞ்சம் பார்த்துதான் நம்ம பலன் நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல அந்த லக்னத்துக்கு சுபராக இருந்தாலும் சரிங்க, நட்பு இருவருக்குள்ள நட்பு கிரகமா இருந்தாலும் அவங்க நீச்ச வீட்லயோ அல்லது பகை பெற்ற வீட்லயோ அல்லது அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும் பட்சத்துல அது முழுமையான பலன் தராது. இந்த அமைப்புல இல்லாத அமைப்புல நல்ல ஸ்தானங்கள்ல பாதிக்கப்படாம நட்பு கிரகங்கள் கேந்திர அதிபதியும் திரிகோணாதிபதியும் நல்ல ஸ்தானங்கள் அமைந்திருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா புத்தி காலங்கள் மிகுந்த ராஜயோகத்தை அதிகமா தருங்க. இப்போ அதே அந்த மேச லக்னத்துக்கு பாருங்க, குரு பகவான் யாரு, 9ஆம் இடத்துக்கு பாக்யாதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி பாக்யாதிபதி. இந்த பாக்யாதிபதியான இந்த குரு பகவானோட லக்னாதிபதியான செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் சேர்ந்திருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் சேர்ந்திருந்தாலும் சரிங்க, அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் சரிங்க, இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நன்மையும் யோகத்தை தரும். ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த அவங்களுக்குள்ளேயும் நட்பு கிரகங்கள், அடுத்தது அந்த லக்னத்துக்கும் நட்பு கிரகங்கள், கேந்திர அதிபதிகள் திரிகோணாதிபதிகள், இவங்களுடைய சேர்க்கை எல்லாமே நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மேச லக்னத்துக்கு இன்னொரு விதமான அமைப்புன்னு சொல்றேன். இப்போ கேந்திர அதிபதி ஆன இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வச்சு சொல்றேன். இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டானா 2ஆம் இடத்துக்கும் அதிபதி தனாதிபதி, 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்துக்கும் அதிபதி. அவரோட
அடுத்தது 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான். இந்த சனி பகவான் 2 பேருமே கேந்திர அதிபதிகள். இவங்களோட சேர்க்கையும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, இவங்களுக்குள்ள நட்பு கிரகங்கள் இருவருமே கேந்திர அதிபதிகள் அப்படிங்கறதுனால 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதிகள் அப்படிங்கறதுனால ஏற்கனவே லாபாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, தனாதிபதி அமைப்பும் இந்த இருவருக்குமே உண்டு. அதாவது சுக்கிர பகவானுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்துக்கும் அதிபதியாக கூடிய சுக்கிர பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவானும் இவங்க இருவரும் இணைவும் கோடீஸ்வர யோகத்தையே தரக்கூடிய அமைப்புங்க. என் தொழிலில் வந்து மேல மேல வளர்ச்சி அடைகிறது, முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே சிறப்பான பலன் கொடுக்கும். இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம குருவின் பார்வையோ அல்லது செவ்வாயின் பார்வையிலோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துல, வளர்ப்பிறை சந்திரனுடைய பார்வையிலோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல இந்த லக்ன சுபர்களுடைய சாரத்திலேயோ பார்வையிலோ ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய திசா காலங்கள 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான், அவரே 11ஆம் இடத்துக்கு அதிபதி லாபாதிபதி தனாதிபதியான சுக்கிர பகவான், இவங்களுடைய சேர்க்கை மிக 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 ராஜயோகத்தை, தொழில வளர்ச்சி, முன்னேற்றத்தை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. ஆனா இந்த கிரகங்கள் பாதிக்கப்படாம இருக்கணும். ராகு கேதுகளுடைய சம்பந்தம் பெறாம இருக்கணும். நீச்ச வீட்டுல இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய இணைவு நல்ல பலனை, முழுமையான பலனை அவங்களுடைய திசா காலங்களில் தரக்கூடிய அமைப்புங்க. இந்த நான் மேச லக்னத்தை உதாரணத்துக்கு வச்சு சொன்னேன் இல்லைங்களா, இதே மாதிரி தாங்க மற்ற லக்னத்தையும் நீங்க அந்த லக்னத்துக்கு யாரு என்ன, அந்த கிரகங்களுடைய தன்மை என்ன, இதெல்லாம் பார்த்தாலே அவங்களுடைய திசா புத்தி காலங்களை முழுமையான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பிரித்து பார்த்தாலே போதும். நன்றி, வணக்கம்.